இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், தம்பி ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கடவுளுக்கு போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றப்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நம்மளுடைய உயரம் வந்து சிலருக்கு வந்து பொறாமை தரத்தான் செய்யும். நீங்க நினைக்கலாம் நாம ஒன்றும் அப்படி பெரிய ஆளா இல்லையன்ட்டு. உங்களுடைய வளர்ச்சியை யாரோ ஒருவர் பொறாமையோடு இந்த இடத்த நாம அடைய முடியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடும். அவரோட இடத்த நம்ம பிடிச்சிக்கல. பிடிச்சக்கல அந்த இடத்துக்கு நம்ம வர முடியல, இவன்லாம் வந்துட்டானே யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமைப்படத்தான் செய்வார். எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நான் இதுவா இருக்கேன், ஒண்ணுமே தகுதியில் அவர் கடகடன்னு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் தகுதி இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தான் தெரியும். சாமி உங்களுக்கு எந்த தகுதி இல்லைன்னு இன்னொருத்தர் நினைக்கலாம், அது உண்மை இல்லை. கடவுளுக்கு மிஞ்சின நீதிபதி உண்டா அந்த உலகத்துல? கடவுளுக்கு மிஞ்சின தராசு உண்டா? சாமி உங்க பார்வையில் ஒருத்தர் வந்து திறமையற்றவராகவோ இல்லை அதற்கு தகுதியற்றவராகவோ உங்க பார்வைக்கு தெரியலாம். மேலிருந்து ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறார். பிரபஞ்சமோ இல்லை இந்த அண்டமோ சராசரமோ கடவுளோ யாரோ ஒருத்தன் இவனுக்கு இது கொடுக்கணும்டா, இவனுக்கு இது தகுதியிலான்னு கொடுத்துருக்கான், அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். கஷ்டமோ நஷ்டமோ பரிசோ அன்போ வாழ்க்கையோ ஒரு பிரம்மாண்டமோ எது எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நாமே காரணம் அவன்கிட்ட பிச்சை. இந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பொறாமை மேலே வராது. அட்லீஸ்ட் மாற்றம் உங்கள்ட்ட இருந்து வரட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கண் திருஷ்டின்றது உண்மை. நீங்கள் எந்த நிலைமையில் வேணா இருந்துக்குங்க, உங்கள் கண் திருஷ்டியை போக்கிக்கிறது நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டினா தான் சார் கண் திருஷ்டி படுன்றது கிடையாது. நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் கூட இருங்க, வாடகை வந்து 10,000 கொடுக்குற அளவுக்கு இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க.